அப்பா உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். சார் இதை பாருங்கள். டேய் யார் அவன் இங்கே வந்து வண்டு மாதிரி கத்திட்டு இருக்கான்? இப்போ தான் தூங்குனேன். சார் என்ன சொல்கிறீங்க? லீவு தர முடியுமா முடியாதா? டேய் அந்த பக்கம் போய் பேசுடா, தூங்கணும். இல்லை சார் அர்ஜென்ட்டாக லீவ் வேணும், இப்போ தர முடியுமா முடியாதா? போடா போயிட்டான். இங்கே வந்து காதில் ஈ மிக்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் வந்து. சை, என்ன சவுண்ட் அது? இரு போய் பார்ப்போம். என்ன அது? ஒன்றுமே இல்லை. என்ன அது? அரிசி கிடக்குது. பூனை ஏதாவது வந்திருக்கும் போல. நாம தூங்குவோம். என்ன மறுபடியும் என்ன சத்தாது? நிம்மதியாக தூங்க கூட முடியாது போல. என்னடா அது? இந்த பூனை தொல்லை தாங்க முடியல. எல்லாத்தையும் மூடி வைக்கணும். என்ன இது? இன்னும் அரிசி எடுக்கலாம். இவன் தூங்கிட்டானா இல்லையா? எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்தால் நல்லா சாப்பிடலாம். அப்பாடா, ஐயோ. என்ன அரிசி அங்கிருந்து வரிசையாக இருக்கு? சந்தேகமாக இருக்கே. பூனை எப்படி பண்ணுமா? வாய்ப்பே இல்லை. யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன ஒன்றா தூங்கிட்டு இருக்கான் சோம்பேறி பையன். அப்போ வசதியாக போச்சு, அரிசி எடுக்கலாம். பாவி திருட்டு நாய, நீதானா? இன்னைக்கு உனக்கு சங்கு தான்டா. என்ன அரிசி வரல? உள்ளே நல்லா விட்டுடுங்க, வரும். சூப்பர், இப்போ நல்லா வருது. தேங்க்ஸ்ப்பா. வரும் நல்லா வரும். என்ன டைமிங் மிஸ் ஆகுது? ஐயோ ஏன்டா திருட்டு நாயே, நீ தான் டெய்லி அரிசி எடுக்கிறியா? அதான் ஃபோன் பேசுகிற மாதிரி இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு வேலை பார்த்துட்டு போகிறேன். திருட்டு நாயே. ஐயோம்மா, அம்மா, கையை உடைக்கிறேன் பாருங்க. அம்மா, கையை உடைச்சு குழந்தை இருக்கேன்னு பார்க்குறேன். எனக்கு அப்போவே சந்தேகம், என்னடா அவன் அடிக்கடி வந்து இங்கே ஃபோன் பேசுகிறான்னு. இப்போ தான் புரியுது. இல்லைப்பா இன்றைக்கி மட்டும்தான் லைட்டா. நீ சோறு திங்கிறியா பீ திங்கிறியா? உழைச்சி தானே சம்பாதிக்கிற? இல்லைப்பா ஏதோ தெரியாமல். என்னது தெரியாமல்? நீ தான் வேலைக்கு போகிறேல்ல, உன்னோட காசில் அரிசி வாங்கலாம்ல, அதை விட்டு போட்டு எங்கள் வீட்டில் வந்து சை. இதில் வேறு என்ன வந்து, ராகுல் வேலைக்கு போகலையா, வீட்டில் தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறது. அதுவும் தெரிஞ்சுக்கிட்டே. சரி நான் வேலைக்கு போகல, நீ வேலை தர போறியா? சொல்கிறா, போடா இருந்து. நில்றா. அப்புறம் இன்னும் 1 மாதத்துக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், வீட்டில் தான் இருப்பேன். போய் எல்லாருக்கிட்டே சொல்லு. சாரி நீ சொல்லாத, உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லு, அவள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவான். எதுக்கு சொல்கிறேன்னா, அடுத்தவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்களா, இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது தான் லேடிஸுக்கு வேலை. நீ இந்த விஷயத்த சொல்லிட்டேன்னா அவங்க என்னை பற்றி பேச மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சும்ல. அப்புறம் இந்த மாதிரி அரிசி திருடுற வேலை வச்சுக்கிட்ட கையை ஒடிச்சு போடுவேன். போடா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் திருடு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது வீட்டை பூட்டி வச்சுட்டு திருடுங்க. வீட்டை பூட்டி வச்சுட்டு தூங்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் திருட்டு போனால் கூட தெரியாது, என் காசு கூட திருட்டு போனால் தெரியாது. அதனால நீ வீட்டில் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க, பூட்டி வச்சுட்டு தூங்குங்க.